மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்ங்க. வார தொடக்கத்துல 6ஆம் இடத்துல ஒளிச்சந்திரன் வராருங்க. வேலையில் அதிருப்தி, வேலையே இல்லையா, அவங்களுக்கு வேலை கிடைக்கும். எல்லாத்துக்குமா யோகமான ஜாதகத்துக்கு தான் கோச்சாரம் இல்லைங்கிறனே. யோகமானவங்க 5% தான், மிகுந்த யோகம். நடுத்தரமா எந்த பிரச்சனை இல்லாதவங்க மொத்தத்துக்கு 100க்கு 10% தான். மற்றவங்க பூராமே அன்றாட உழைத்து பிழைக்கக்கூடியதான். ஏதோ ஒரு சிக்கல் இருக்கும். கடன் வாங்கி தொழில் பண்ணுவாங்க, தொழில் ஒரு நாள் தான் கடன் கட்ட முடியும். இப்படி ஒரு இக்கல்ல இருப்பாங்க பாருங்க. அவங்களுக்கு பூரா 6ஆம் இடத்துல சந்திரன் வரும் பொழுது திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும், வேலை கிடைக்கும், கடனும் கிடைக்கும். 6ஆம் இடம் தாய்மாமன் உதவி கிடைக்கும். 6ஆம் இடம் தாய்மாமன். 7ஆம் இடத்துக்கு வருது சந்திரன், அற்புதமா இருக்கும். ஜென்மத்துல சனி இருக்கா, சுக்கிரன் அங்கே இருப்பாரு. அப்ப ஜென்மச்சனி உடல் உபத்திரவம். ஜென்மச்சனி எல்லாத்துக்கும் துன்பம். சின்ன வயசுல மன அழுத்தம் இருக்கும். வயசானவர்களுக்கு உடல் துன்பம் இருக்கலாம். அவங்க ஜாதகத்துல உடல் பலவீனம் உள்ளவர்களுக்கு மட்டும் தசாபதி நடக்கும் பொழுது இந்த ஜென்மச்சனி வரும்போது உடல் பலவீனம் இருக்கும். அது என்ன, எந்த உறுப்புலையும் வரலாம். அது சுக்கிரன் மேல கீழே சந்திரன் இருக்கா, இந்த வாரம் ஜென்மச்சனியில உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். நீங்க உணர்ந்து பாருங்க. ஜென்மத்துல இருந்தா 7ஆம் இடம் பார்ப்பாரு சனி இருந்தா, குடும்பத்துல கரைச்சல் வரும், அதுவும் கொஞ்சம் நீங்கும். அற்புதமா இருக்கும். மனைவி என்ன வேணும் ஏது வேணும் அப்படின்னு அனுசரணையா பேசுற மாதிரி இருக்கும். மீனத்துக்கு வார கடைசியில சந்திராசிரமம் ஆரம்பிக்குதுங்க. எப்பவும் போல சந்திராசிரமத்தை சொல்றேன், எல்லாருக்கும் பாதிக்காது. ஆரம்பத்துல ஒளிநிலை சந்திர ஒளி, அதாவது பௌர்ணமி அமைப்பு இல்லாதவங்க, சந்திரன் ஒளி இழந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்கு, சனி கடுமையா இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஜென்மச்சனி பாதிக்கும். எவ்வளவோ நுட்பம் இருக்கு, எல்லாருக்கும் கிடையாது. பலவீனமான ஜாதகங்களுக்கு, அன்றாட உழைத்து பிழைக்கக்கூடிய ஜாதகங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வர்றேன். வாரப்பலனா இந்த அமைப்புல வார கடைசியில வருது. ஒரு முக்கியமான முடிவுகளை தவிருங்க. அடுத்து ஒன்று சொல்ல விரும்புறேன். அவசரமா இப்ப ரொம்ப நாளா கிடைக்காது, இப்ப பார்த்தா அவரை பார்த்தாத்தான். வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு, நம்ம சந்திராசிரமம் திரும்ப போறாரு, பிடிச்சுக்கணும். ஒரு நல்ல ஹோரை இறைவனை சரணடையணும். இறைவா நீ பார்த்து செய் அப்படின்னு. ஆன்மீகம் இல்லாம எதுவும் கிடையாதுங்க. இறைவனை பிடிச்சு ஒரு சாட்சி ஆச்சுக்கிட்டு நான் ஒரு செயல் செய்ய போறப்பா, இதை என்னை காப்பாற்றி கொடுன்னு ஒரு முக்கியமான முடிவுகளை முதல்ல அப்படி அர்ஜென்டா எடுத்துக்கணும். நல்ல ஓரை பாருங்க, சுக்கிர ஓரை, பௌர்ணமி சந்திரன் ஏதாவது பௌர்ணமி தான் இருக்காரு அந்த ஓரை, புதன் ஓரை, இப்படி சுப ஓரை எடுத்துக்கிட்டீங்கன்னா சிறப்பா இருக்கும். மீனராசிக்கு யாருக்குமே இல்லாத ஒரு அமைப்பு இந்த வாரம் வருதுங்க. ஜூன் 2ஆம் தேதி ராசிநாதன் குரு உச்சம் அடைந்து 5ஆம் இடத்துலையும் இருந்து ராசியை பார்ப்பாருங்க. மிகச்சிறப்பான அமைப்பு. தற்காலிகமாக ஒரு வருட காலம் 2026 ஜூன் முதல் 2027 ஜூன் வர அந்த குரு பகவான் உச்சமா இருப்பாருங்க. இதுல கூடுதல் தகவல், ஜென்மராசியை ஜென்மத்துல உபத்திரவம் கொடுக்குற சனியவும் இவர் சுகப்படுத்துவாரு. உடல் நலம் தேரும். பலவீனமா இருக்கீங்கல்ல, நோய் நொடியோட மாத்திரை சாப்பிட்டு இருக்கக்கூடிய வயது முதிர்ந்த மீனராசிக்காரங்களுக்கு அந்த நோய் தீர்ந்து சுகப்படுற காலம்ங்க.